இந்த படத்தை ஏன்டா பார்த்து தொலைச்சோம் அப்படின்னு தான் இது நாள் வரைக்கும் ஓடிடியில் ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்லாம் இருந்திருக்கு. ஆனா இந்த படத்தை இவ்வளோ நேரம் பார்க்காம இருந்துட்டுமே அப்படின்னு ஃபீல் பண்ண வச்ச ஒரு படமா சூரரை போன்று வந்திருக்கு. சூர்யா அப்படின்ற ஒரு நேச்சுரல் ஆக்டரை பல வருஷங்களுக்கு அப்புறம் வெளியே கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்துடைய இயக்குனர் சுதா கொங்கரா. இந்த படம் சூப்பரா எடுத்திருக்காங்க, டெக்னிக்கலா மிரட்டிட்டாங்க அப்படின்னு யூடியூப்ல ஒரு 10 சேனல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தாலும் இந்த படம் அந்த குறிப்பிட்ட பர்சனோட வாழ்க்கை வரலாறு லேசா திருச்சி சொல்லியிருக்கு அப்படின்னு சில யூடியூப் சேனல்ஸ்ல நெகட்டிவ் ரிவ்யூவும் வரதான் செய்யுது. இந்த வீடியோவில் நம்ம இந்த படத்தை ரிவ்யூ பண்ண போறது இல்ல, அதுக்கு மாறா என்னுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு சம்பவத்தை சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேங்க் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு ஒரு முழு நேர உதவி இயக்குனராக நான் இருந்தப்போ இண்டஸ்ட்ரியில இருந்த என்ன மாதிரி ஆஸ்பைரிங் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பல பேருக்கு சுதா கொங்கரா மேடம் வந்து டைரக்ஷன் பத்தின ஒரு மாஸ்டர் கிளாஸ் எடுத்தாங்க. அந்த மாஸ்டர் கிளாஸ்ல டைரக்டர் சுதா கொங்கராவுக்கும் எனக்கும் நடந்த உரையாடல்கள் தான் இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன். கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு கை கொடுத்து மேல தூக்கும் போது கடவுள் நம்மளை தானாவே முன்னேற்றுவார் அப்படின்னு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. லோகேஷ் கனகராஜா இருந்தாலும் சரி, சுதா கொங்கராவா இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் இண்டஸ்ட்ரியில கஷ்டப்பட்டு இருந்த தங்களுடைய சக உதவி இயக்குநர்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து அவங்களும் முன்னேறணும் அப்படின்னு ஒரு ஜெனராசிட்டியோட நடந்துகிட்ட ஆட்கள். அதனாலதான் இன்னைக்கு அவங்க இந்த இடத்துல இருக்காங்க. சோ என்னுடைய வாழ்வில் ஒரு அங்கமா ஒரு காலத்துல இருந்த விஷயத்த இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். So with no delay, let's proceed to the conversation with director Sudha Kongara. குட் ஆஃப்டர்நூன் மேடம், திஸ் இஸ் மோகன் குமார் ஏடி. உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் இறுதி சுற்று ஆகட்டும், இல்லை இப்போ ரீசெண்டாக நீங்கள் பண்ண ஒரு ஆட் ஃபிலிம் ஃபார் ஜி தமிழ் ஆகட்டும், ஆர்டிஸ்டோட கேஸ்டிங் வந்து பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஆட் ஃபிலிமில் கூட ஆக்டர் ஆரியோட அப்பா அம்மா கேரக்டருக்கு அந்த 2 பேரை தவிர வேறு யாருமே என்னால் வச்சு பார்க்க முடியல. இறுதி சுற்றுவோட லீடுக்கு மாதவன் சாரை தவிர வேறு யாருமே என்னால் வச்சு பார்க்க முடியல. இந்த அளவுக்கு பிக்சர் பர்ஃபெக்டான ஒரு கேஸ்டிங் உங்கள் படத்தில் ஒரு ரோல்ஸ்க்கு அமையறதுக்கு காரணம், நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே இந்த ஆர்டிஸ்ட் தான் இதில் வரணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு ஸ்கிரிப்ட் பண்ணுறதாலையா, or else do you have any other sources for it? How do you make this magic happen? Hi Mohan. I never write a script for an actor because அங்கே தான் வந்து அது ரொம்ப சொதப்போம் ஆக்சுவலி. I write a script and if it suits that particular person, I go after that person. இவன் தான் எனக்கு வேணும். I don't care about his marketability, his market status, anything at all. And to me, எனக்கு மாதவன் வந்து ஒரு 15 வருஷமாக தெரியும்ன்றதுனால அவரோட ஒரு there is one temper, there is one mad streak to that guy. அது very few people know. I was fortunate to see that side of him and I thought அதுதான் மேடி தான் அது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திங் தட் மை குரு டாட் மீ வாஸ், மேடியா ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக பார்க்குறதுன்றது வந்து இது வந்து ரொம்ப யூஷுவல் அண்ட் ரெகுலர். இஃப் யூ கேன் காஸ்ட் அகேன்ஸ்ட் கிரெயின் சம்டைம்ஸ் வென் தி ஆக்டர் இஸ் வெரி குட். இப்போ நீங்கள் வந்து when actors are limited, you should cast them to type. இவங்களால் இதுதான் பண்ண முடியும் அப்படின்ற போது ஒரு சில ஆக்டர்ஸால் வந்து அந்த ஹை பிச்டாக எனர்ஜெட்டிக்காக பண்ண முடியாது. ஆனால் சட்டிலாக ஸ்லோவாக லைக் இன்டென்ஸாக பியூட்டிஃபுல்லாக பண்ண முடியும். அவங்கள அதிலே வைக்கிறது பெட்டர். பட் வென் யூ ஹேவ் அ versatile actor like Maddie, then I think it's great and that's how I've cast. As for Tulsi and this actor Harish, I think they were terrific. I just saw her in பனியாரும் பத்மினியும். ஒரு சீனில் அவங்க அழுவாங்க, சிரிச்சிட்டே இருப்பாங்க, இப்படி திரும்பி அழுவாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் ரெண்டாவது இவரும் அதே மாதிரி தான் அந்த ஆண்டவன் கட்டளையில் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ when an actor is terrific, when he can act, that's who I cast. because எனக்கு வந்து நடித்து காமிக்கிறது எனக்கு தெரியாது. அப்புறம் வந்து I don't think it's my job to teach actors acting. My job is to direct them. So I never work with actors who are bad. That's all. That's the only basic bottom rule. இறுதி சுற்றில் வந்து சாங்ஸ் வந்து தமிழ் வெர்ஷனில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுச்சு. நான் தாம்பரம் வித்யா தேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்கும்போது உசிறு நரம்பில் பாட்டு வரும்போது இன்னும் எல்லா எமோஷன்ஸ்க்கு போயிட்டோம். அதே மாதிரி அந்த லவ் சாங் வரும்போது லைக் we got gelled into the song. We all know like Santosh Narayanan is a phenomenal talent. But what we want to know is how was the collaboration and communication between the director and music director? சில பேர் வந்து ஸ்கிரிப்ட் புக்கே படிக்க கொடுப்பாங்க மியூசிக் டைரக்டர்கிட்ட, சில பேர் வந்து சீக்வன்சஸ் எலாபரேட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் 2 பேருக்குமான அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருந்தது while bringing out the songs of இறுதி சுற்று தமிழ் version? Mohan, with Santosh, it was a very happy collaboration
It was a very easy collaboration because the way we started work was initially we had decided it's going to be orchestral music, and because it needed that very international feel, it needed that scale, it needed that, and the climax and the grief whatever it is, it needed that larger than life kind of music, that wide music. So once we had decided on that, I had given him the situations. Of course, he first read the bound script. I'm very particular about that. So he read that, and then he read the situations of the song also would be written in the bound script. He read those, and then we had our first meeting, and I showed him exactly how the look of the film, the feel of the film, the tone of the film, real irukuma eppadi irukum, is it going to be like Bahubali, like, you know, that Bahubali is not exactly real, but it's so fantastic and so huge, and or is it going to be like too arty kind of film? What was the mood of the film? So once we had clearly worked out that scale, then the 5 song situations, I had given him the 5 song situations with references. I first asked him, are you cool about being given references, because many people don't like that, but he was really cool about that. He said, illa kudunga kudunga evlo kudukumo avlo kudunga. So for each of the songs I had about 5 to 6 kind of references. Sometimes 3 songs will be in the same kind of songs, 2 songs will be completely totally away from that. So whichever worked for him, whichever he thought also was suitable. And then after about a month or so, then he called me to his studio, and he started asking me about each of the songs. He started asking me a lot of questions. As I was answering those questions, what does she feel here, what does he feel here, what do you want to convey in this, is this the template of the song? So then he started putting in words that I was saying into each of the columns. So it was like an Excel sheet, and he really filled that up. And that same exercise he repeated one more time. I had gone to him, and after that he says, I do not want you anywhere here. Even when I'm composing or anything at all, I'll do this by myself, or if I need you, I'll call for you. I want all kinds of inputs that you have on these particular situations to be given to me. I need to own that. So he did that, and again we had another sitting. Then he showed me some international music, some music that he had referenced for this particular film. He's saying, see, I see the music of this film being like this. So, and was I agreeing to that? And I thought he had it bang on. And from there we started the first song, Vamachane. That was the first song he gave me. That was the first song I had to shoot to music. So that was the first song he gave me. And I have realized something with Santosh is, I don't have to ask for again and again different tunes, because he does not fall too far away from what you want. Absolutely. Maybe a line here, a line there. Maybe I'll have an issue with, okay, இது 2 சரணம் வேணா, ஒரு சரணம் வச்சுப்போம், 2வது சரணத்தில் வேறு மாதிரி பண்ணியிருந்தா அது எனக்கு வேண்டாம், ஒரே மாதிரி வச்சுக்கலாம் மெலடி அப்படிலாம். வெரி ரேர்லி, பட் இட் குட் ஹேப்பன். பட் ஐ எம் சேயிங் வாட் ஐ வாண்ட் ஃபார் தட் சாங், தட் மேன் ஹேஸ் கிவன் மீ 150% ஆஃப் தட். அதுலேருந்து விலகி இல்லை நான் வந்து போராடி அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஸோ இட் வாஸ் ஸோ இன் சிங்க். இட் வாஸ் ஜஸ்ட் ஃபார் த ட்ரைனிங் song Mayavisai and Usurunarambu. We had 7, 17, 20 options. We were sitting together and working on that. But for Sandakara and all other songs, he got them very, very easily. In fact, he would be sitting in Australia and he'll call me, and he has the lyric writer with him, and he'll say, what do you think? I'm just going this way. What do you think? So it was a great experience working with Santosh. Creatively, he just so gets you. He just so gets the soul of the film, and it's not difficult when you get a person like that. Yeah. Madam, going back to 2009, 2010, துரோகி பற்றி பேசும்போது, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் துரோகி வந்து தியேட்டரில் பார்த்துட்டு இருந்தோம். அப்போது படம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பிட்வீன் கருணா அண்ட் சிவா, இந்த புல்லிங் தி லெக்ஸ், அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த படத்தில். லைக் நாங்கள் இன்டர்வலில் என்ன பேசிட்டோன்னா, மச்சான் இதே படத்தை இவங்க 2 பேருக்கு பதிலாக நம்ம சிம்புவும் தனுஷம் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் லேமன் லாங்குவேஜில் பேசிக்கிட்டோம். அப்போ நான் சினிமாவில் இல்லை, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். இப்போது நான் ஒரு டைரக்டராக ஒரு ஸ்கிரிப்ட் நான் எழுதும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வருது, அந்த கேரக்டருக்கு பீக் ஜஸ்டிஸ் வந்து ஒரு உச்ச நட்சத்திரத்தால் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் கருதுறேன். அப்படி நான் கருதுகிற பட்சத்தில் அந்த உச்ச நட்சத்திரத்துக்காக இல்லை அந்த பர்ஃபெக்ட் பர்சனுக்காக எல்லா எஃபர்ட்ஸையும் போடுறது சரியா இருக்குமா, இல்லை
அப்போ எனக்கு இருக்கிற பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துட்டு ஃபியூச்சர்ல எனக்கு பிடிச்ச அந்த உச்ச நட்சத்திரத்துக்கிட்ட போகலாமா? மோகன், ஹாய். அந்த படம் துரோகி எழுதும்போதும் சரி, எழுதி முடிச்சதுக்கப்புறமாவும் சரி, ஐ ஆக்சுவலி அப்ரோச் சிம்பு அண்ட் சிம்பு வாண்டட் டு டூ இட் வெரி பேட்லி. பட் தென் திங்ஸ் டென்ட் ஒர்க் அவுட். பட் தட் வாஸ் ரிட்டன் ஒன்லி ஃபார் சிம்பு அண்ட் தனுஷ். அது வந்து நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன். அண்ட் இட் டென்ட் ஹேப்பன், பட் தட்ஸ் ஓகே. பட் தட் ஃபில்ம் ரிக்வயர்ட் 2 people லைக் தட். அந்த மாதிரி உங்ககிட்டயும் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதில் வந்து யூ நீட் அ பர்சன் வித் பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ஸ்டாண்டிங்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஐ வுட் டெல் யூ, யாருமே ஃபர்ஸ்ட் ஃபில்ம் உங்களுக்கு வந்து பண்ண மாட்டாங்க இந்த டாப் ஆக்டர்ஸ். அது வந்து வெரி வெரி ரேர் அண்ட் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ அதனால் ரியலிஸ்டிக்காக பேசும்போது அதுவே நீங்கள் வந்து ஒரு சில பெரியவங்க பையனாக இருந்தாலோ, சிஸ்டராக இருந்தாலோ, பொண்டாட்டியாக இருந்தாலோ, பொண்ணாக இருந்தாலோ ஓகே முடியலாம். பட் யூ நாட் ஆல் தேட். அந்த பட்சத்தில் நீங்கள் அந்த ஐடியா வந்து எடுத்து சைடில் வச்சுட்டு மேக் அ ஸ்மால் ஃபில்ம், make a good brilliant small film. I have not seen Tamil industry welcoming cinema like that, like how they are welcoming now for I think at least 2 to 3 decades. So today we are in such a healthy space. So சின்னதாக எடுத்து முடிச்சிருங்க. இந்த பெரிய படத்தை வந்து எழுதிக்கிட்டே இருங்க, அதை பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நீங்கள் once you give a hit, no, people will come running to you, actors will come to you. So and I think you have to prove yourself. It is also not fair on the part of us to ask a big actor to put his life on line for you. So I think it is smarter for you to make a smaller film and wait for the correct big actor to come onto a subject which requires a big actor. இந்த சேனலை காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்றீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. சோ நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு டாபிக் தான் நம்ம அடுத்த வீடியோவா பண்ண போறோம். இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு ஆளா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஆல் a very safe and happy Diwali. நன்றி, வணக்கம்.